ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் எல்லாம் 100 ரூபா, இந்த எறா 100 ரூபா. இவங்களுக்கு மீன் வேணுமா, அதனால் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இந்த எறா தாங்க 100 ரூபா. உங்கள் ஊரில் இவ்வளோ எறா 100 ரூபாய்க்கு தருவாங்களா? இந்த மத்தி மீன் 100 ரூபாய்க்கு குவான்டிட்டி எனக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றி. மத்தி மீன் குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், நான் வைக்கிறத சொல்லித்தரேன். வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கியாச்சு. ஒரு சாதம் வந்துட்டு இன்னொரு அடுப்பில் வெந்துட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு வதக்கிடலாம். தக்காளி போட்டு கொஞ்சோடு உப்பு போட்டு சீக்கிரம் வதங்கி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கிடுச்சா. இப்போ புளி தண்ணி உங்களுக்கு தெரியும், புளி தேவையான குவான்டிட்டி, அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ ஊற்றிடலாம். எங்கள் அஞ்சரை பெட்டியில் வந்துட்டு நாளைக்கு மிளகாத்தூள் அரைக்கணும். இந்த மாதிரி சாம்பார் வாங்கலை, அதனால் 2 கிளாஸ் கம்மியாக இருக்குது. தக்காளி இந்தளவுக்கு வதங்கினோன்னா இப்போ நம்ம புளி தண்ணியும் குழம்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இப்போ ஊற்றிடலாம். நல்லா வதங்கிடுச்சா, இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். உப்பும் போட்டிருங்க உங்களுக்கு தேவையான அளவு. திருநெல்வேலி, கன்னியாகுமரி அதிலெல்லாம் வேறு மாதிரி குழம்பு வைக்கிறாங்க, அதுவும் நான் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன். ஓகே, மீன் குழம்பு செஞ்சாச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு, போட்டு எந்தளவுக்கு ஓகே. இப்போ எறாவும் இந்த அடுப்பில் வச்சு நல்லா வெந்துருச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். எறாவும் செஞ்சாச்சு, பாத்திரம் கழுவியாச்சு, கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. ஓகேவா, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸ்டவ்வும் அப்படியே குழம்பு அடுப்பில் இருக்கும்போதே ஸ்டவ்வெல்லாம் தொடச்சாச்சு, கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. நீ போய் சாப்பிட போகிறோம், ஒரு தூக்கத்தை போட போகிறோம், ஸ்கூல்லேருந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வர போகிறோம். ஓகேவா, இதுதாங்க இன்றைக்கி நான் காலைல எழுந்திரிச்சி செஞ்சது. சாப்பாடு வைக்கணும், பூனைங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. நான் இப்படி தான் வீடியோ வச்சுருக்கேன். நீங்களாம் எப்படி வீடியோ வச்சுருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போமா.